ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வரும் 11ஆம் தேதி தைப்பூச திருநாளுங்க. முருகனுக்கு உயர்ந்த நாள். முருகனை வழிபடக்கூடிய நன்னாளுங்க. அன்னைக்கு பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா கலந்து வர நாளே நம்ம தைப்பூசமாக நம்ம கொண்டாடுறோம். கண்டிப்பாக 48 நாள் விரதம் இருப்பாங்க. மாலை அணிவிச்சோ மாலை அணிவிக்காமலோ அசைவம் சாப்பிடாம சைவத்தை மட்டுமே உட்கொண்டு அவங்க விரதத்தை ரொம்ப அழகாக அவங்க விரதம் இருந்திருப்பாங்கங்க. மாலை போட்டிருப்பாங்க. அது முருகனை வழிபடுறவங்க கண்டிப்பாக இப்படி தான் வழிபடணுங்க. 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க பிப்ரவரி 11 தைப்பூசத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. அன்னைக்கு மட்டும் நம்ம ரொம்ப கடுமையாக சாப்பிடாம விரதம் இருக்கணுங்க. விரதம் இருந்து முருகனை வழிபடணுங்க. அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று பால், பன்னீர், தேன், மஞ்சள், திருநீர் அனைத்தையும் இளநீர் அனைத்தையும் வாங்கி நம்ம முருகன் ஆலயத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக போய் நம்ம ஒவ்வொரு பக்தரும் போய் முருக ஆலயம் சென்று தைப்பூசத்தை அன்னைக்கு நம்ம வழிபட்டோம்னா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காதுங்க. நல்லதை மட்டுமே நடக்குங்க. வேலுண்டு வினை தீர்ப்பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் முருக ஆலயத்துக்கு போய் நீங்கள் முருகனை வழிபடுங்க. தைப்பூச திருநாள் அன்று முருகனை பார்த்து நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ கண்டிப்பாக அப்பன் முருகன் உங்களுக்கு கை நிறையா அள்ளி கொடுப்பாருங்க. இது நம்ம முருகன் அப்பனோட வாக்குங்க. இது கண்டிப்பாக வரும் பௌர்ணமி பூச நட்சத்திரம் கலந்த நாளில் முருகனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்குங்க. இது முருகனோட வாக்காக நீங்கள் ஏற்றுக்கோங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை தடைகளையும் அன்னைக்கு போய் முருகனை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தீர்த்து கொடுப்பாருங்க. இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் படுதுன்னா முருகனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது நம்ம அப்பன் முருகனோட வாக்குங்க. சொல்கிற பதிவு உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகான்னு பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா.